ஹலோ கைஸ், டிசிஎஸ் இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் ஹையரிங் 2025 பேட்சுக்கு அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு ஒரு டெஸ்ட் பேட்டர்ன் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபார் டிசிஎஸ் பிஎஸ்சி இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் ஹையரிங் பேட்ச் ஃபார் 2025. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜான்வரி 10th கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 14 போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளாட்டி அப்ளை பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வரையும் வெயிட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ யார் யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசிஏ படிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சவங்களாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் போத் பிஎஸ்சி இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் வில் அண்டர்கோ சிங்கிள் இன்டெகிரேட்டட் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசிஎஸ்ல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் இருக்கும், அதுக்கப்புறம் நிஞ்சா இருக்கும், அதுக்கப்புறம் டிஜிட்டல் இருக்கும். இப்போ புதுசாக ப்ரைம்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டு, நிஞ்சா, டிஜிட்டல், ப்ரைம்னு இருக்குது. ஸோ ஸ்மார்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க 2.5 எல்பிஏ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நிஞ்சாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.36 எல்பிஏ கொடுப்பாங்க. டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா 7 எல்பிஏ தருவாங்க. அதுக்கப்புறம் ப்ரைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 எல்பிஏ தருவாங்க. ஸோ நான் நிஞ்சா அண்ட் டிஜிட்டல் ரெண்டு டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணியிருக்கேன். நான் டிஜிட்டல் அட்டன் பண்ணி எனக்கு டேரெக்டாக நிஞ்சா ஆஃபர் கொடுத்தாங்க. ஓகேங்களா? ப்ரைமுக்கு நான் ஒன்றும் அட்டன் பண்ணதில்லை. ஸோ ப்ரைம் டேரெக்டாக அட்டன் பண்ணலாமான்னு எனக்கு தெரியாது. ஒன்ஸ் நீங்கள் டிஜிட்டலில் உள்ள போய்ட்டு, ஒன்ஸ் நீங்கள் டிசிஎஸ்க்குள்ளே போய்ட்டு நீங்கள் நிஞ்சாவாக போனாலும் அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி டிஜிட்டல் ஆகலாம். ஸோ டிஜிட்டல் நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ப்ரைம் எக்ஸாம் எழுதி நீங்கள் லெவல் எல்பிஏ கூட வாங்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டேரெக்டாக இந்த எக்ஸாம்லாம் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. பட் டேரெக்டாக எனக்கு ப்ரைமுக்கு வந்து சில காலேஜஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிஜிட்டல் அப்படி இப்போ டிஜிட்டல் நிஞ்சாலாம் உங்களுக்கு நேஷனல் குவாலிஃபை டெஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ முக்கால்வாசி காலேஜ் உங்களுக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ எனக்கு ப்ரைம் பற்றி ஃபுல்லாக தெரில. பட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டிசிஎஸ்க்குள்ளே போயிட்டீங்கன்னா, ஸோ நிஞ்சாவாக போயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டிஜிட்டல் எக்ஸாம் எழுதலாம். ஸோ டிஜிட்டல் எக்ஸாமில் எழுதி நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது ப்ரைமுக்கு எலிஜிபிள். டிசிஎஸ் பிஎஸ்சி இக்னைட் ஸ்மார்ட் ஹையரிங் செலெக்ஷன் ப்ராசஸ் ரெண்டுமே ஒன்றா தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா இந்த சயின்ஸ் டு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. மினிமம் 3 months ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா? பிஎஸ்சி இக்னைட் வந்து பேட்சஸ் வருவாங்க. ஸோ அந்த பேட்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் ட்ரைன் பண்ணுவாங்க. எப்படியும் உங்களை ப்ரோக்ராம் வந்து ஜாவா இல்லாட்டி பைத்தான் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் அவங்க வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி லைக் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, க்ளவுடு, பிளாக் செயினு, ஜென்ஏஐ, ரோபோட்டிக்ஸு, டிஜிட்டல் இன்ஜினியரிங். ஸோ இதில் தான் அவங்க ட்ரைன் பண்ணுவாங்க. ஸோ நான் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க தெரியுமா, ஸோ அதில் இருந்தான். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, ஸோ ஃப்ரெஷர் வரும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாவா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேட்பான். ஸோ அதில் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் அவங்க பேட்சை செப்பரேட் பண்ணி அதில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் செலக்ட் ஆகிட்டு நீங்கள் போகிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து க்ளவுடு இல்லாட்டி பைத்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் ஏடபிள்யூஎஸ் க்ளவுடு படிச்சுட்டு அவங்க தர ட்ரைனிங்கை படிச்சுட்டு ஒரு 2 years டிஎஸ்எஸ்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்விட்ச் அடிச்சிங்கன்னா நீங்கள் ஹை பேக்கேஜில் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஈஸியாக ஸ்விட்ச் அடிச்சிடலாம். ஸோ நல்லா அந்த ட்ரைனிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ டிஜிட்டல் எக்ஸாம்லாம் எழுதலாம். ஸோ அந்த எக்ஸாம் எழுதினாவே உங்களுக்கு 7 எல்பிஏ தந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அதில் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்விட்ச் அடிச்சா உங்களுக்கு ஹை பேக்கேஜில் ஸ்விட்ச் அடிச்சிடலாம். இல்லை நீங்கள் டிசிஎஸ்ல இருக்குன்னா கூட அடுத்து வந்து ப்ரைமுக்குலாம் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதனால இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஸ்மார்ட். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ மேபி அவங்க டெஸ்ட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷனலும் கொடுத்துருப்பாங்க. மேபி கேட்பாங்க. ஸோ நீங்கள் கோடிங் நல்லா போட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு டிசிஎஸ் இக்னைட்டில் போட வாய்ப்பு இருக்குது. டிசிஎஸ் ஸ்மார்ட் வந்து லைக் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு சப்போர்ட் ரோலில் இருக்கிற மாதிரி தான் மேபி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே டிப்ளாய்டு இந்த ப்ராஜெக்ட் இங்கே இதுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுத்து யூ வில் பி டிப்ளாய் இந்த ப்ராஜெக்ட் அக்ராஸ் த வேரியஸ் டொமைன் இன்க்ளூடிங் இன்ஜினியரிங், குவாலிட்டி அசூரன்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் மோர்னு போட்டிருக்காங்க. பட் நீங்கள் டிசிஎஸ்ல வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் அமையற பொறுத்து தான். பட் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட் தான் ரொம்ப முக்கியம் டிசிஎஸ்ல. சப்போஸ் நீங்கள் ஒரு சப்போர்ட் ப்ராஜெக்டில் போய் மாட்டிட்டீங்க, ஸோ ஒரு எக்ஸல் ஒர்க்லாம் கொடுக்குறாங்கன்னா அதுலேருந்து நீங்கள் படிச்சுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நீங்கள் எப்பயுமே போகும்போது நல்ல ப்ராஜெக்டாக ஃபஸ்ட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இங்கே கோடிங் வந்து ஆப்ஷனலாக கொடுத்தாலும் நீங்கள் கோடிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டிசிஎஸ் ஸ்மார்ட்டு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் எனக்கு டிசிஎஸ் இக்னைட்டுக்கு எப்படி ட்ரைனிங் இருக்குன்னு தெரியும். பட் டிசிஎஸ் ஸ்மார்ட்டுக்கு எப்படி ட்ரைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் நீங்கள் டிசிஎஸ் ஸ்மார்ட்டை போனாலும் க்ளவுடு, ஒரு டெஸ்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியர் அது மாதிரி ப்ராஜெக்ட்டில் போயிருங்க. ஓகேங்களா? நீங்கள் டிசிஎஸ் போர்ட்டலில் போகணும், அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். மறக்காமல் இந்த ட்ராக் ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஐடி வரும் எப்படிங்களா, ஸோ அந்த ஐடியை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டேட்டில் மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. ஒரு முக்கால்வாசி டிசம்பருக்குள்ளேயே அப்ளை பண்ணி முடிச்சுக்கோங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் நேரத்தில் உங்களுக்கு போர்ட்டல் வந்து டவுன் ஆச்சுன்னு வைங்களேன், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு சேஃப் சைடு. ஓகேங்களா? அசஸ்மெண்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 minutes கொடுத்துருக்காங்க. 4 டிவிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
நியூமெரிக்கல் அபிலிட்டி, வெர்பல் அபிலிட்டி, ரீசனிங் அபிலிட்டி, கோடிங் வந்து ஆப்ஷனல். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கோடிங்கும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? இப்போ நியூமெரிக்கல் அபிலிட்டி நீங்கள் ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ வெர்பல் அந்த உங்களுக்கு இங்கே பேசிக் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர், நீங்கள் அபிலிட்டிலேயே உங்களுக்கு அந்த டீகோட் பண்ணுறது அதெல்லாம் பேசிக்காக தான் கேட்பாங்க. ஸோ டெஸ்ட் பேட்டர்ன் பொறுத்தவரை ஈஸி தான். ஏன்னா இவங்க கோடிங்கும் ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் கோடிங் வந்து கண்டிப்பாக போடுங்க. ஓகேங்களா? பேசிக் கோடிங் தான் கேட்பாங்க. இதுக்கெலாம் ரொம்ப ஹை லெவல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு ஸ்டார் பேட்டர்னு, பாலிண்ட்ரோமு, எஸ்ஆர்னோ கொஸ்டின் டைப் தான் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். டெஸ்ட் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பிஎஸ்சி அது மாதிரி படிச்சவங்க சொல்லியிருப்பாங்க. மினிமம் பர்சன்டேஜ் வந்து 50% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கெரியர் கேப் மேக்ஸிமம் 24 மந்த்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ட்ரி லெவல் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்ட் டைம் கரஸ்பாண்டிங் வில் நாட் பி கன்சிடர்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபுல் டைம் கோர்ஸ் தான் ஃபினிஷ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் 28 இயர்ஸ் வரையும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு growth 2 இயர்ஸில் 2.5 வரைக்கும் உங்கள் சேலரி இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட்டோ இல்லை இக்னைட் பேட்சுக்கோ போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டிஜிட்டல் நல்லா லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்யூச்சர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது ஃபுல் ப்ரிப்பரேஷன் வீடியோ, இந்த டெஸ்ட் பேட்டர்னுக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஃபுல் ப்ரிப்பரேஷன் வீடியோ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் ஃபுல் ப்ரிப்பரேஷன் வீடியோ போகிறேன். டிஜிட்டலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு 10 டாபிக்ஸ் நியூமெரிக்கல் அபிலிட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். லைக் ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணேன். வெர்பலுக்கு பேசிக் கிராமர் படித்தேன். ஸோ ரீசனிங்க்கு ஒரு 10 டாபிக் இருக்குது. ஸோ அது படித்தாவே நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் டீட்டெயிலாக வீடியோ போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் உங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்கமிங் டேஸில் நான் ஃபுல் ப்ரிப்பரேஷன் வீடியோ போட போகிறேன். ஸ்பெசிஃபிக்காக ரோல் ரிலேட்டடும் ஸ்பெசிஃபிக் கம்பெனி ரிலேட்டடும் போட போகிறேன். ஸோ மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.